ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி அகத்துக்கீரையை வச்சு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். இன்றைக்கி துவாதசி, அதனால் அகத்துக்கீரை கட்டாயமாக சேர்க்கணும் உணவில். அதை வச்சு ஒரு கூட்டு பண்ணியிருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அகத்துக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிக்கோங்க தண்ணியில். அடுத்து இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம அகத்துக்கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் போல் பரட்டி எடுத்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு நான் முதலையே போட்டு தாளிச்சிட்டேன். கூட்டு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசி தாளிக்கினாலும் தாளிச்சிக்கலாம், அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போ இந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பத்திலே உப்பும் சேர்த்துடலாம், அப்போ தான் நல்லா வேகும். தேவையான அளவு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வேக விடுங்க. இதுக்கடையில் நான் குக்கரில் சிறுபருப்பு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிறேன். இதுக்கிடையில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காயும் ஜீரகமும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும். தண்ணி நிறைய ஊற்றி வேக வைங்க. நல்லா வேகணும் அகத்துக்கீரை. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த சிறுபருப்பை இதோட சேர்த்துக்கலாம். சிறுபருப்பு நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு வேக வச்சு இதோட சேர்த்துருக்குறேன். சிறுபருப்பு அளவு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கலாம். 75 கிராம் இல்லை 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காயோட ஜீரகம் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். வெள்ளை பூண்டு, வெங்காயம்லாம் சேர்க்கல, ஏன்னா இன்றைக்கி விரத நாள் அப்படின்றதுனால. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அகத்துக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடல் சூட்டை தணிக்குது. வயிறு புண்ணு, வாய் புண்ணெல்லாம் இது போக்கும். இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளெல்லாம் நீக்கிடும். இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்க்கக்கூடாது. 15 நாளைக்கு ஒருக்க, இல்லைன்னா மாதத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் விரத நாட்களில் இந்த அகத்துக்கீரையை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.